எந்த வேலையிலையும் கடவுள் உதவி செய்யக்கூடியவராக, இயேசு கிறிஸ்து கைவிடாதவராக, நம்மை கை நெகிழாதவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். சொல்லி பாடுவோம், எபினேசரே எபினேசரே இதுவரையில் எனக்கு உதவினீரே. இந்நாள் வரைக்கும், இன்னைக்கு காலையில எழும்புற வரைக்கும், இன்னைக்கு எழும்பி இந்த ஆலயத்துல வந்து இந்த ஆராதனையில பங்கு பெறுற வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வகையில நீர் உதவி கொண்டிருக்கிறே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி ஆராதித்து பாடுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இன்னொரு முறை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பிற்குரியவர்களே, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம பாடுகின்ற இந்த வேளையில யோசித்து பார்ப்போம். எத்தனையோ வேலைகள்ல நான் கடவுள் என்னை பார்க்கிறாரா பார்க்கலையா, ஏன் இப்படி அளவு கடந்த துன்பம் எனக்கு வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அழுத போது, ஜெபித்த போது கடவுள் என்னுடைய கண்ணீரை கண்டு யாராவது ஒருத்தர் ரூபமா நான் எதிர்பார்க்காத ஒரு வகையில என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். இன்னைக்கும் சரி செய்து கொண்டே இருக்கிறார். நம்மை கண்டு கொண்டே இருக்கிறார். நம்முடைய கண்கள், அவருடைய கண்களிலிருந்து நம்மை மறைத்து விடுவது கிடையாது, அல்லது அவருடைய கண்களை அவர் மூடிக்கொள்வது கிடையவே கிடையாதுங்க. அவர் பார்க்கிறார் எல்லாவற்றையும். நீங்க வடிக்கின்ற கண்ணீர், நீங்க வடிக்கின்ற துன்பம், உங்களுக்கு நீங்க படுகின்ற துன்பம் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு, அந்த பவுல் கொள்வதற்காக, கிறிஸ்தவர்களை கொள்வதற்காக சென்ற போது, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான், நீ துன்புறுத்தும் இயேசுநாதான். கிறிஸ்தவர்கள் அங்கே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, நம்மளை கொல்ல போறாங்களே, இப்படி பவுலடியார் வர்றாரே, கொல்ல போறாரே அப்படின்னு சொல்லி அந்த சவுல் வருகின்ற பொழுது, சவுல் தான் பவுலடியாக மாறுகிறார். அவங்க வருகின்ற பொழுது அவர் என்ன பண்றாரு, கடவுள் தடுத்தாட்கொள்கிறார். கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, அந்த அசரீரி கேட்கிறாரு அவரு, நீ துன்புறுத்தும் இயேசுனா. கிறிஸ்தவர்களாகி நாம் துன்புறுகின்ற பொழுது அந்த துன்பத்தை யாரு பட்டு கொண்டிருக்கிறா, அனுபவித்துக் கொண்டிருக்கிறா? இயேசு கிறிஸ்துவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அவர் நொடி பொழுதும் அவருடைய கண்ணை மூடுவதே கிடையாது. எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்று சொல்லி. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன்
இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா அப்படி சொல்லி நம்ம பாட இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த ஆலயத்திற்கு, இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற பல பக்தர்கள் சொல்லுகின்ற செய்தி இது பொய் அல்லங்க, இது உண்மை. நான் வந்து வேண்டினேன் இந்த அந்தோணியார்கிட்ட பரிந்துரைக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவிட்ட எனக்காக பரிந்துரைக்கும்படியாக நான் அந்தோணியார் மூலமாக ஜெபித்தேன். அந்த அந்தோணியார் எனக்காக பரிந்துரைத்தார். என்னுடைய கை கால்கள் சுகமடைந்தன, என்னுடைய கேன்சர் நோயிலிருந்து நான் சுகம் பெற்றுக் கொண்டேன், என்னுடைய வயிற்று வலியிலிருந்து நான் சுகம் பெற்றுக் கொண்டேன், தீராத தலைவலியிலிருந்து நான் சுகம் பெற்றுக் கொண்டேன். ஆண்டவர் என்னுடைய கண்ணீரை துடைத்தருளினார், என் நோய்களை எல்லாம் போக்கிவிட்டார், என் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி கொண்டிருக்கின்றன. பலவிதமான அற்புதமான காரியங்களை நான் அடுக்கடுக்கா சொல்லிட்டு போவேன் சாமி, இப்போ 1-2 தான் என்னால உங்கள்கிட்ட சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நிறைய பேரு சாட்சியங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கடவுள் தொடுகிறார். இந்த ஆலயத்துக்கு இவ்வேளையில் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்கும் கடவுள் செவிசாய்த்துக் கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த வேளையில நீங்கள் எந்த நோய் நோக்காடோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்களோ, இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்களோ, இதோ இந்த திவ்ய நற்கருணையில எழுந்திருக்கின்ற தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அன்பிற்குரியவர்களை சேர்ந்து சொல்லுவோம், சுகம் தந்தீரே நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பேலத்தோடு நன்றி கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தொடர்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். அன்பு கூறுவேன் கூறுவேன் இன்னும் அதிகமாய் அன்பு நிறைந்த எங்கள் மீது அளவற்ற அன்பை ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கருவிலே உருவான நாள் முதலாய் இந்நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால் இவ்வேளையில உம்மை அன்பு செய்து ஆராதித்து புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றோம். இறைவா, இவ்வேளையில் உம்முடைய அன்பை அபரிவிதமாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருள்வீராக. இறைவா, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் உம்முடைய பரிசுத்த பாதங்களில் இப்போது படைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் திட்டமிட்டிருக்கின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் உம்முடைய கரங்களிலே இப்போது நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். வல்லமையுள்ள நல்ல இறைவா, நீர் எங்கள் மீது அன்பு கொண்டு பல அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த காரியங்களையும் நீர்தாமே நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இவ்வேளையிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர்தாமே செவிசாய்த்தருள்வீராக. இறைவா, எங்கள் கண்ணீர் துன்ப துயரங்கள் அனைத்தையும் நீர்தாமே துடைத்தருள்வீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, உம்முடைய அன்பு எங்களோடு இருக்கின்ற பொழுது, ஆண்டவரே, எதுவும் எங்களை செய்துவிட முடியாது, எதுவும் எங்களை உம்மிடமிருந்து பிரித்துவிட முடியாது, எதுவும் எங்களை மூழ்கடித்து விட முடியாது, எதுவும் எங்களை துன்பத்திற்கு உள்ளாக்கிவிட முடியாது, எதுவும் எங்களை அழித்து விட முடியாது. ஆண்டவரே, மரணத்தை வென்றவர் நீர், சாவின் கொடுக்கை ஒடித்தவர் நீர், உயிர்த்து எழுந்தவர் நீர், உயிர்ப்பின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கும் உயிர்ப்பை ஊட்டியவர் நீர். ஆண்டவரே, என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய துணையை எங்களுக்கு கொடுத்தவர் நீர். இவ்வேளையிலே உம்முடைய துணையை நாங்கள் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எவ்வேளையிலும் உம்முடைய துணை எங்களோடு இருப்பதாக. நாங்கள் போகும் போதும் வரும்போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுதும் ஆண்டவரே, எவ்வேளையிலும் உம்முடைய துணையானது எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் துணை இருக்க வேறு யாரும் எங்களுக்கு தேவையில்லை. நீர் துணை இருக்க வேறு எந்த ஒரு சக்தியும் எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே, நீர் துணை இருக்க எங்களுக்கு எந்த நோய் நோக்காடும் வருவது கிடையாது. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம் கலங்கி போவதும் கிடையாது, எங்கள் உள்ளம் உடைந்து போவதும் கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி உம்மை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்க, உம்மீது தொடர்ந்து நம்பிக்கையோடு வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். Praise the Lord. Praise the Lord.
Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே ஜெயம். அனைவரும் அமர்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நற்செய்தி வாசகம், அதைத்தான் நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நற்செய்தி யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கின்ற உங்களுடைய விவிலியத்தை எடுத்துக்கொள்ளலாம். அருகில் இருக்கின்ற விவிலியம் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 11வது வசனம். யாராவது டக்குன்னு அப்படியே எடுத்து படிங்க. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 11வது வசனம். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று, யாரு மரியா? யார் அந்த மரியா? இயேசுவின் தாய் மரியாவா? மகதலா மரியா. ஓகேங்களா? மகதலா மரியா. யார் அவங்க? யார் அவங்க? மகதலா மரியா யாரு? லாசருடைய சகோதரி. லாசருடைய சகோதரி மகதலா மரியா. ஓகே, அவங்க தான் இயேசுவினுடைய சீடரும் கூட. இயேசுவினுடைய சீடரும் கூட. இவங்க எங்க நிக்கிறாங்க? கல்லறைக்கு வெளியே. இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்கு வெளியே, அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஓகேங்களா? அந்த அழுது கொண்டிருந்தார். அதுக்கடுத்து அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே என்ன பண்றாங்க? குனிந்து பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது என்ன நடக்குது? 2 வானதூதர்கள் அங்கே இருந்து கொண்டு, ஏனம்மா அழுகிறீர்? ஓகேங்களா? அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டே குனிந்து பார்க்கிறார். இப்ப என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? ஏனம்மா அழுகிறீர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து அங்க வர்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து அந்த மகதலா மரியாட்ட கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? தொடர்ந்து படிச்சீங்கன்னா, ஏனம்மா அழுகிறாய்? இல்ல, இன்னைக்கு நம்ம எல்லார்ட்டையும் கடவுள் கேட்கிற கேள்வி அதுதான். ஓகேங்களா? யாரெல்லாம் அழுது கொண்டு, யாரெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப துன்பத்தோடு, யாரெல்லாம் கண்ணீரோடு, யாரெல்லாம் வருத்தத்தோடு, யாரெல்லாம் சந்தோஷம் இல்லாம இந்த ஆலயத்துக்கு இந்த வேளையில வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்க எல்லார்கிட்ட இயேசு கிறிஸ்து கேட்கின்ற கேள்வி, வானதூதர்கள் கேட்கின்ற கேள்வி இந்த கேள்விதான். ஏனம்மா அழுகிறாய்? ஏனப்பா அழுகிறாய்? ஏன் சகோதரனே அழுகிறாய்? ஏன் சகோதரியே அழுகிறாய்? அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொருத்தர்ட்டையும் கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்ற கேள்வி இதுதான். ஏனம்மா அழுகிறாய்? அந்த அம்மா மரியா, மகதலா மரியா என்ன பண்றாங்க? கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டே என்ன பண்றாங்க? அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டே குனிந்து பார்க்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நீங்க எல்லாரும் இப்போ என்ன பண்றீங்க? ஆலயத்தின் உள்ளாக வந்திருக்கிறீர்கள். ஆலயத்தின் உள்ளாக வந்திருந்து பலவிதமான கஷ்டங்களோட தான் வந்திருப்போம். யார் வாழ்க்கையிலும் துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டோம்னா கிடையவே கிடையாது. வேணா குட்டி குழந்தைங்க சொல்லலாம். என்ன? குட்டி குழந்தைங்க, பிறந்த குழந்தைங்களுடைய கொஞ்சம் 1 வயசு, அந்த 1 வயசுல உள்ள குழந்தைங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஏன்னா எங்க அப்பா அம்மா என் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க சொல்லலாம், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு துயரம், ஏதாவது ஒரு கஷ்டம், அதனால நம்மளுக்கு கண்ணீர். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, வானதூதர்கள் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஏனம்மா அழுகிறாய்? என்ன ஒரு அருமையான கேள்வி இல்ல? இது யாரு கேட்க முடியும்? ஏன்பா அழுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரு கேட்க முடியும்? அந்த கண்ணீரை துடைப்பவங்க தான் கேட்க முடியும். நம்ம அம்மா அப்பா தான் நம்மள்ட்ட கேட்க முடியும். ஏன் அழுறம்மா? ஏன்பா அழுற? என்ன கஷ்டம் வந்துச்சு உனக்கு? எதற்காக துடித்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்க முடியும்? நம்ம மீது அக்கறை கொண்டவர்கள் கேட்பாங்க. ஆனா ஒரு சில பேர் இருக்கிறாங்க, வேற விதமா அந்த அழுகையில மகிழ்கிறவர்கள் இருப்பாங்க. நம்ம கண்ணீர் வடிச்சோம்னா சந்தோஷப்படுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களும் இந்த கேள்வி கேட்பாங்க, ஏன் அழுற? காரணத்தை தெரிஞ்சுட்டு போயிட்டு வெளியில இன்னும் 10-15 சொல்லி, அவன் அதுக்காக அழுதுகிட்டு இருக்கான், அவன் அதுக்காக அழுதுகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி 10-15 இல்லாத பொல்லாதெல்லாம் சேர்த்து விட்டு அவங்களுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே வாழ முடியாது, போக போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கேட்பாங்க. ஆனா கடவுள் நம்மை பார்த்து கேட்பது அதற்காக அல்ல, நாம் அழிந்து போவதற்காக அல்ல,
நாம் தொடர்ந்து கண்ணீரிலே இருந்து விடுவதற்காக அல்ல, மாறாக மீண்டுமாக மகிழ்ச்சியை கொடுத்து நம்முடைய வாழ்வை உயர்த்துவதற்காகத்தான் கேட்கிறாங்க. கேள்வி என்ன கேட்கிறாங்க? ஏன் அம்மா அழுகிறாய், ஏன் அப்பா அழுகிறாய் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த அழுகை என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் வெளிப்படும்? இந்த அழுகை என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் வெளிப்படும்? எதற்காக அழுவோம்? எதற்காக அழுவோம்? ரொம்ப பயந்துட்டோம்னா அழுவோம். அடுத்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை அழுகிறோம், அடிபட்டுருச்சு அழுகிறோம், நோய் வந்துருச்சு அழுகிறோம். அப்புறம் புரியல, ரொம்ப பிரியமானவங்க இறந்து போயிட்டாங்க அழுகிறோம். புரியல, இயலாமை, ஆமா எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறோம். அப்புறம் சில நேரத்தில் ஆனந்தத்திலையும் அழுவோம் இல்லையா? பேரானந்தம், ஆனந்த கண்ணீர் இல்ல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேள்விப்படும் போது அவங்க வந்துட்டு அவரை பார்க்கும் போது அவங்க மகதலா மரியா அப்படியே அந்த கண்ணீர் முதல்ல அழுது கொண்டிருந்தது துன்பத்திற்காக, துயரத்திற்காக. இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார், தன்னுடைய தலைவர் இறந்து விட்டார், போதகர் இறந்து விட்டார், தான் அன்பு கொண்டிருந்த அந்த இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார், அவரை கல்லறையில் அடக்கம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்த அந்த மகதலா மரியா இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிற்பாடு அவரை பற்றி கொண்டு அழுகிறார். அந்த அன்பு, அந்த அழுகை பேரானந்தத்தின் கண்ணீர். அன்பிற்குரியவர்களே, இப்போ திருவிவிலியத்துல நம்ம கொஞ்சம் பேரை பார்ப்போம். யாரெல்லாம் ஒரு 2 பேரை மட்டும் நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்குவோம், அவங்கள பத்தி கொஞ்சம் படித்து பார்ப்போம். தொடக்க நூல் எடுத்துக்கொள்வோம். தொடக்க நூல் 21வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்து படிங்களேன். தொடக்க நூல் 21வது அதிகாரம் 15வது வசனம். தோர் பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பிற்பாடு குழந்தையை கிடத்தினார். ஓகே, புதர் ஒன்றுக்கு அடியில் குழந்தையை கிடத்துகிறார். பின்பு அவள், யார் அவள்? ஆகார் அப்படிங்கிற ஆபிரகாமினுடைய சாராவினுடைய பணிப்பெண். சாராவினுடைய பணிப்பெண். சாராவுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி சாரா தன்னுடைய பணிப்பெண்ணை மனைவியாக கொடுக்கிறார். அவர் கூடுகிறார். கூடி வந்த பிற்பாடு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறார். அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த ஆகார் என்ன பண்றாங்க? கொஞ்சம் தலைக்கணம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. பணிப்பெண்ணா இருந்தவங்களை அப்படி உயர்த்துகின்ற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் தலைக்கணம் பிடிச்சிருச்சு. பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? எனக்கு குழந்தைய கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு, நீ மலடிடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசுகிறார் சாராவை. இப்படி சாரா துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணீர் வடித்து சாராவும் ஜெபிக்கிறார். சாராவினுடைய கண்ணீரை கடவுள் கண்ணோக்குகிறார். கண்ணோக்கி அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். யார் அந்த பிள்ளை? ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். இப்ப என்ன பண்றாங்க? சாரா அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. எனக்கும் கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாருடி, என்னைய மலடினா நீ சொன்ன, என்னை நீ தர குறைவாவா பேசுன, இருடி உன்னைய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? இஸ்மாயில் அப்படிங்கிற அந்த பச்சிலம் குழந்தையோடு இந்த அம்மாவை ஆகார துரத்தி விடுறாங்க. போ, நீ இனிமே இங்க இருக்க கூடாது, துரத்தி விடுறாங்க. இப்படி துரத்தப்பட்ட அவருக்கு ஆபிரகாம் என்ன பண்றாரு? கொஞ்சம் தண்ணீர், தேவையான பயணத்துக்கு தேவையான கொஞ்சம் தண்ணீரையும் அதற்கு தேவையான கொஞ்சம் பொருட்களையும் கொடுத்து அனுப்புகிறார். அப்படி அவங்க வர்றாங்க. ஆகாரம்மா, அந்த ஆகார் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. பாலைவனத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது என்ன ஆகுது? கொஞ்சம் தான் தண்ணீர், சாப்பாடு தீந்துருச்சு, தண்ணியும் தீந்துருச்சு. தண்ணி தீர்ந்த பிற்பாடு அந்த அம்மா உட்காந்துட்டு அழுகிறாங்க. குழந்தைய கொண்டு போய் எங்க போடுறாங்க? ஒரு புதற்கடியில் போடுறாங்க. போட்டுட்டு என்ன பண்றாங்க? மனம் கசந்து என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? அழுகிறாங்க. அன்பிற்குரியவர்களே, அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க. என்ன ஒரு கஷ்டம்? பச்சிலம் குழந்தை சாக போதே, பால் கூட கொடுக்க முடியலையே, அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற அந்த வேதனையில அவங்க அழுறாங்க. அதுக்கு அடுத்து வருகின்ற செய்தி 19வது வசனம் அப்படியே படிங்க. 18-19 புரியல. அப்பொழுது கடவுள் அவர் கண்களை திறந்து விட, என்னது? நீரை கண்டார். அவர் கண்களை திறந்து விட இல்ல, அவர் கண்களை திறந்து விட அழுது கொண்டிருக்கிறார். சில நேரங்கள்ல நாமெல்லாம் அழுகும் போது அந்த கண்ணீர் அப்படியே என்ன பண்ணும்? இந்த கண்ணில் அப்படியே கொஞ்சம் உறைஞ்சு நிற்கும். அப்படியே அந்த கொஞ்சம் உறைஞ்சு நிற்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கும். அப்படியே கலங்கி போய் அப்படியே நின்றுட்டு இருக்கும். கீழே விழாம அப்படியே நின்றுட்டு இருக்கும் பொழுது அந்த கண்ணீர் வந்து என்ன பண்ணும்? கொஞ்சம் நம்ம கண்களுடைய பார்வையை கொஞ்சம்
மங்களாக்கும் இல்லையா, மங்களாக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது, கண்ணீர் அந்த மங்களாக்கி அப்படியே இருக்கின்ற பொழுது கடவுள் அவருடைய கண்ணீருடைய அந்த கண்ணீரை துடைத்து திறந்து விடுகிறார், கண்ணை திறந்து விடுகிறார். கண்ணீரை துடைத்து கடவுள் அவருடைய கண்களை திறந்து விடுகிறார். திறந்த பிற்பாடு என்ன நடக்குதுங்க, அவர் தண்ணீரை அங்கே காண்கிறார். அன்பிற்குரியவர்களே, அது மட்டும் இல்ல, கடவுள் உடனே வாக்குறுதி கொடுக்கிறாரு, இவன் வழியாக இன்னொரு இனத்தை நான் உருவாக்குவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, கடவுள் சொல்றாரு பாருங்க, அந்த கண்ணீரை துடைத்து விட்டு கண்களை திறந்து விட்டு கடவுள் சொல்றார், இவன் வழியாக நீ கவலைப்படாத, இவன் இஸ்மாயில், இவன் வழியாக நான் இன்னொரு பெரிய இனத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் அவர் கண்ணீரை துடைத்து கண்களை நன்றாக காணச் செய்து அவருக்கு வலிமையூட்டி மீண்டுமாக சொல்லுகிறார், உன்னுடைய ஜெனரேஷன் எப்படி வரும், இன்னும் பெரிய இனமாக வரும் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கடவுள் கண்ணீரில் நம்மை எப்போதும் விட்டு விடுவது கிடையாது. அடுத்து இரண்டாவதாக இன்னொரு அம்மாவை பத்தி நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து படிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சம் வேகமா படிச்சோம்னா தூக்கம் வராது, இல்லைன்னா தூக்கம் வந்துடும். அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். யார் அண்ணா? அண்ணா யாரு? சாமுவேலுடைய அம்மா. அந்த அம்மாவுக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஐயோ என்ன இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இவ்வளவு வருஷம் ஆச்சு, நம்மளுக்கு குழந்தை இல்லையே. நம்மளும் சில நேரங்களில் வருத்தப்படுவோம், 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 2 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே சில பேர்லாம் என்ன ஒரு புழு பூச்சியும் உருவாகலையா, ஐயே இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணிய, இவனுக்கா ஐயோ போச்சு, அவ்வளவுதான். இல்ல நிறைய பேர் பேசுவாங்க, எங்க போனாலும் இன்னும் புழு பூச்சி உருவாகலையா, இன்னும் ஒன்னும் ஒரு நல்ல செய்தி இல்லையா, இன்னும் அது இல்லையா, இன்னும் இது இல்லையா. இவங்க வீட்டில் உள்ள குறையெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அடுத்த வீட்டில் உள்ளவங்க குறையெல்லாம் பார்த்துட்டு எங்கெங்க போய் எதெல்லாம் பேசணுமோ தூற்றி பேசணுமோ அதை பூரா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன இப்போ இந்த அம்மாவுக்கு எல்கானா, இந்த அம்மாவுக்கு அண்ணா அவர்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லை. அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. பிள்ளையோடு அங்க ஆகார் வேதனைப்படுறாங்க, பிள்ளை இல்லாம இங்க இந்த அம்மா வேதனைப்படுறாங்க. மனம் கசந்து இல்ல, ஒரு தாய்க்கு தான் தெரியும்ல, ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும், வீட்டுல குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் தெரியும், அல்லது அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. போற இடத்துல எல்லாம் கேவலம், போற இடத்துல எல்லாம் எள்ளி நகையாடுவாங்க. என் பிள்ளைக்கு போன வருஷம் கல்யாணம் ஆச்சு, 8வது மாசம் 9வது மாசம் வளகாப்பு வந்துட்டா, இந்த வந்துருச்சு, இந்த அடுத்த வாரம் டேட் கொடுத்துருக்காங்க, பிள்ளை பிறக்க போகுது. உனக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னும் உன் பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்ப நீ என்ன பாவம் பண்ண, நீ என்ன அக்கிரமம் பண்ண, உன் புள்ள என்ன பாவம் பண்ணா, நீங்க என்னத்த பெரிய பாவத்தை சாபத்தை வாங்கி கொட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதெல்லாமோ வச்சு இந்த உலகம் பேசுமே. அப்போதைக்கு அவங்க படுகின்ற வேதனையெல்லாம் இருக்குமே, அந்த வேதனையை விட மோசமான வேதனை அண்ணா படுறாங்க. எல்லாரும் மனம் கசந்து போவாங்கல்ல, தொடர்ந்து இந்த வாழ்க்கை வாழ்றதை விட செத்து போகலாமே, இப்படிலாம் பேசுது இந்த உலகம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்கல்ல. அதே போல அண்ணா வருத்தப்படுகிறார், மனம் கசந்து நொந்து. அதனுடைய வார்த்தைகள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? மனம் கசந்து அவர் அழுகிறார், ஆண்டவரிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் 17வது வசனம், அதுக்கு என்ன வார்த்தை ஏலி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். பிறகு ஏலி மன நிறைவோடு செல். வார்த்தை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்ல? அவங்க மனம் கசந்து அழுகிறாங்க, புலம்புறாங்க. அவங்க கிட்ட ஏலி இறைவாக்கினர் சொல்றாரு, மன நிறைவோடு செல். அன்பிற்குள்ள இன்னைக்கு பல்வேறு காரியங்கள்னால நீங்களும் நானும் அழுது கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கடவுள் கேட்கிறார், முதல் கேள்வி, ஏனம்மா அழுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏனப்பா அழுகிறாய், ஏன் சகோதரனை அழுகிறாய் என்று கேட்டுவிட்டு அவர் சொல்றாரு, இன்னைக்கு என்ன சொல்றாரு, மன நிறைவோடு செல். உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். முதல்ல எப்படி ஆகாருடைய கண்ணீரை துடைத்து அவர் கண்கள் காண செய்து தண்ணீரை கொடுத்து அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, உன் மகன் இஸ்மாயில் வழியாக பெரியதொரு இனத்தை நான் உருவாக்குவேன் என்று சொன்னாரோ, அதே போல அன்பிற்குரியவர்களே மறுபடியும் அண்ணாவினுடைய வாழ்க்கையில மன நிறைவோடு செல் என்று சொன்னாரோ, அதே வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இங்க கூடி வந்திருக்கின்ற ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் மன நிறைவோடு செல்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ்,
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். அன்பிற்குரிய ஒரு பாட்டு, ஒரு அருமையான பாட்டு, கண்டீரையா என் கண்ணீரையும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்முடைய கண்களில் வழிகின்ற, நம்முடைய உள்ளம் கசிந்து வழிகின்ற அனைத்து கண்ணீரையும் துன்ப துயரத்தையும் கடவுள் போக்குகிறார் என்ற நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை நான் பாட பாட அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கண்டீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். கண்ணீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. 2 வரிகள் ரொம்ப அருமையான ஆழமான வார்த்தைகளை கொண்ட இந்த வரிகள். கண்டீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கண்டீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. சேர்ந்து பாடலாம். கண்டீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. தலை குனிந்த என் வாழ்க்கையை, உடைந்து போன என் உள்ளத்தை, இந்த 2 வார்த்தைகளை சொல்லி, இந்த 2 வரிகளை சொல்லி நம்ம பாட போறோம். தலை குனிந்த என் வாழ்க்கையை, உடைந்து போன என் உள்ளத்தை. அன்பிற்குரியவர்களே, கடவுள் ஒருபோதும் என்ன பண்றது கிடையாது, நம்மை தலை குனிய விடுவது கிடையாது. எந்த இடத்துல தலை குனிகிறோமோ அந்த இடத்திலேயே நம்முடைய தலையை உயர்த்தும்படியாக செய்கிறவர் கடவுள். அன்பிற்குரியவர்களே, தாவீது அரசர் தலை குனிஞ்சு போறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, அப்சலோமுக்கு முன்பாக தலை குனிந்து போறார். அவன் போராடுறான். நான் தான் இனிமே மன்னனா இருப்பேன், உன்னை அழித்து விடுவேன் அப்படி சொல்லி கொல்றதுக்காக அவன் எத்தனிக்கிறான். ஆனா கடவுள் என்ன பண்றாரு, தாவீதை மீண்டுமாக உயர்த்துகிறார். அவனுடைய பிள்ளை அவன் அங்கே இறந்து போகிறான். தாவீதை மீண்டுமாக உயர்த்தி அரசனாக உயர்த்தி வைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எந்த இடத்திலையும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவரையும் விட்டு கொடுப்பது கிடையவே கிடையாது. எனவே இந்த வார்த்தைகளை சொல்லி, தலை குனிந்த என் வாழ்க்கையை, உடைந்து போன என் உள்ளத்தை அப்படின்னு சொல்லி பாடலாம். தலை குனிந்த என் வாழ்க்கையை, உடைந்து போன என் உள்ளத்தை, தலை குனிந்த என் வாழ்க்கையை, உடைந்து போன என் உள்ளத்தை, சேர்த்து கொண்டதே உம் அன்பு, என்னை சேர்த்து கொண்டதே உம் அன்பு. சேர்ந்து பாடுவோம். சேர்த்து கொண்டதே உம் அன்பு, என்னை சேர்த்து கொண்டதே உம் அன்பு. கண்டீரையா என் கண்ணீரையும், கண்ணீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. மீண்டுமாக, கண்டீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. அடுத்த வரிகள், உலகமெல்லாம் என்னை வெறுத்தாலும், சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை தூசித்தாலும். அன்பிற்குரியவர்களே, நிறைய காரியங்கள்ல உலகம் நம்மளை வெறுக்கும். நம்ம நல்லவங்களா வாழும்போது, நேர்மையானவங்களா வாழும்போது, உண்மையை சொல்லும் போது, நாம் அன்பு செய்யும் போது, அன்பை மட்டுமே, பாசத்தை மட்டுமே நாம வெளிப்படுத்தும் போது, வீட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியில உள்ளவங்களும் சரி வெறுப்பாங்க. கடவுள் மீது அளவற்ற பற்று கொண்டவர்களாக இந்த ஆலயத்தை நோக்கி நீங்க ஓடி வரும்போதும் வீட்டில் உள்ளவங்க உங்களை வெறுப்பாங்க, உங்களை கேவலமா பேசுவாங்க. இந்த கிளம்பிட்டா, கோயிலா ஓடுறா, இதுக்கு போறா, அதுக்கு போறா, இந்த பக்த சபையில இவ சேர்ந்துட்டு ஜெபிக்கிறா, போறா, வர்றா, அழுகிறா, அப்படிலாம் ஒரு மாதிரிலாம் பேசுவாங்க. இவன் இப்படிலாம் போறான், இவன் இப்படிலாம் வர்றான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அன்பிற்குரியவர்களே, யாரு நம்மளை வெறுத்தாலும் சரி,
உலகமெல்லாம் வெறுத்தாலும் சரி, யார் நம்மை தூசித்தாலும் சரி, நம்முடைய நல்ல பேரை கெட்ட பேர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் கங்கணம் கட்டி கொண்டு, அந்த அம்மாவை பத்தி தெரியாதா, இந்த ஐயாவை பத்தி தெரியாதா, இவங்க அங்க போகலையா, இவர் அந்த கடையில அங்க பார்த்தேன், இவங்க இந்த வீட்டுல அப்படி இருந்தாங்க, அந்த வீட்டுல அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேவலமா எதை பேசக்கூடாதோ, எதை பத்தி உரைக்க கூடாதோ அதை பத்தி எல்லாம் பேசி நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயர்ந்து விடக் கூடாது அப்படின்னு சொல்லி தூசித்து பேசலாம். அன்பிற்குரியவர்களே, அவர்கள் யாரு தூசித்து பேசுறாங்களோ அவருடைய வாயை அடைக்கக்கூடியவராக கடவுள் இருக்கிறார். அன்பிற்குரிய அந்த வார்த்தைகளை சொல்லி, உலகம் எல்லாம் என்னை வெறுத்தாலும், சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை தூசித்தாலும், சேர்த்து கொண்டதே உம் அன்பு என்று சொல்லி அந்த பாடலை நாம் பாடுவோம். உலகமெல்லாம் என்னை வெறுத்தாலும், சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை தூசித்தாலும், உலகமெல்லாம் என்னை வெறுத்தாலும், சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை தூசித்தாலும், சேர்த்து கொண்டதே உம் அன்பு, என்னை சேர்த்து கொண்டதே உன் அன்பு. சேர்ந்து பாடுவோம். சேர்த்து கொண்டதே உம் அன்பு, என்னை சேர்த்து கொண்டதே உம் அன்பு. கண்டீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவை. சேர்ந்து பாடுவோம் மறுபடி. கண்டீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. தனிமை என்னை மிக நெருக்கினாலும், கண்ணீர் கவலையினால் நான் கலங்கினாலும், தனிமை என்னை மிக நெருக்கினாலும், அன்பிற்குரியவர்களே, குடும்பத்தில் நாம் அனுபவிக்கின்ற, டெய்லி அனுபவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில் நம்ம அனுபவிக்கின்ற மிக கொடுமையான விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய கவலையை சொல்லும் போது யாரும் செவிமடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் கஷ்டப்படுறதை பார்த்தும் பார்க்காதவங்களா அவங்க பாட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் வேதனைப்படுவதை பார்த்தும் பார்க்காதவங்களா அவங்க பாட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் இவ்வளவு தூரம் அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவங்களுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகமாக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் என் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காகவே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா அந்த பிள்ளை என்ன பண்றது கிடையாது, என்னை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது, என்னை ஒரு பொருட்டாவே என்றது கிடையாது அப்படி சொல்லி தனிமையில ஒதுக்கி வச்சிருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, வயதானவங்க எல்லாம் வேதனைப்படுகின்ற ஒரு செய்தி இதுதான். அந்த பிள்ளையை அவ்வளவு தூரம் வளர்த்து வச்சு, அந்த பிள்ளைக்காக தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்து, தன்னுடைய உடல் நலத்தை எல்லாம் இழந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த பிள்ளைகள் கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன், அல்லது அந்த வீட்டிற்குள்ளாகவே உன்னை தனிமைப்படுத்தி வைக்கிறேன், என் கூட பேசாத, நீங்க வராத, உன்கிட்ட இருக்கிற நோய் என் கூட ஒட்டிக்கும், உன்கிட்ட இருக்கிற அந்த உன்கிட்ட இருக்கிற அந்த துர்நாற்றம் இங்கெல்லாம் வீசும், உன்கிட்ட இருக்கிற அந்த நோயினால குடும்பமே ஒரு மாதிரி மாறிடும், அந்த நாத்தம் அடிக்கும், நீ ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோரை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைக்கிற போது அவருடைய உள்ள எவ்வளவு உடைஞ்சு போய் தனிமையில வருந்தும்படியாக செய்து விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, சில நேரங்கள்ல நாம அன்பு செஞ்சவங்களை வெறுத்து ஒதுக்கும் போது, நாம அன்பு செய்யறவங்க நம்மளை வெறுத்து ஒதுக்கும் போது எவ்வளவு தனிமை, எவ்வளவு வேதனை, அந்த ரொம்ப கஷ்டத்துல அப்படியே அழுது அப்படியே கடலுக்கு அடியில போயிட்டாங்க, பக்கத்துல போய் உட்கார்ந்துருப்போம் பீச்ல. அந்த கடலுக்கு அந்த உப்பு தண்ணியோட நம்முடைய கண்ணீர் தண்ணியும் சேர்ந்து இன்னும் அதிகமா உப்பு கரிக்க கூடியதாக அங்கே பொங்கி எழுகின்ற அந்த அலைகளை போல நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக அந்த குமரி அழுது நாம வேதனைப்படுகின்ற அந்த வேளையில கடவுள் சொல்றாரு, அம்மா கவலைப்படாத, ஏன் அழுற, ஏன் கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன், யார் உன்னை விட்டு போனாலும் சரி நான் உன் கூட இருக்கிறேன். தனிமை உன்னை மிக நெருக்கினாலும் சரி, கண்ணீர் கவலையினால் நீ கலங்கினாலும் சரி, உன்னை நான் எப்போதும் விட்டு கொடுக்காம உன் அருகில இருக்கிறேன், நீ ஏமா கவலைப்படுற அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, சேர்த்து கொண்டதே உன் அன்பு. தனிமை என்னை மிக நெருக்கினாலும், கண்ணீர் கவலையினால் நான் கலங்கினாலும் சேர்த்து கொண்டதே உன் அன்பு என்று சொல்லி அவரோடு சேர்ந்து நாம் பாடுவோம். தனிமை என்னை மிக நெருக்கினாலும், கண்ணீர் கவலையினால் நான் கலங்கினாலும், தனிமை என்னை மிக நெருக்கினாலும், கண்ணீர் கவலையினால் நான் கலங்கினாலும்,
சேர்த்து கொண்டதே உம் அன்பு, என்னை சேர்த்து கொண்டதே உம் அன்பு, சேர்த்து கொண்டதே உம் அன்பு, என்னை சேர்த்து கொண்டதே உம் அன்பு. நம்முடைய இதயங்களில் கையை வைத்து, நம்முடைய நெஞ்சுக்கு அருகாமையில் கையை வைத்து, கண்டீரையா என் கண்ணீரையும் அப்படின்னு சொல்லி மீண்டுமாக பாடுவோம். கண்டீரையா என் கண்ணீரையும் துடைத்தீரே என் இயேசுவே. மீண்டுமாக கண்ணீரை ஆண்டவரே, இவ்வேளையில இதோ இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் பார்த்துக் கொண்டிருக்கிறீர். இதுவா எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்த பொழுது அவர்கள் அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ, அவருடைய கண்ணீரையும் வேதனையும் அவருடைய துன்பத்தையும் கண்டு நீர் இறங்கி வந்து, இதோ மோசேயை நீர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வளமான வாழ்வை நான் அளிக்க சித்தமாய் இருக்கிறேன், நீ சென்று அவர்களை மீட்டுக்கொள் என்று அனுப்பினீரோ, அதே போல ஆண்டவரே, இதோ உம்முடைய தூதர்களை இவருடைய வாழ்க்கையிலையும் அனுப்பி, இங்கு குழுமி இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுப்பி, ஆண்டவரே, இவருடைய கண்ணீரை நீர்தாமே துடைத்துள்ளும்படியாக உம்மிடம் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, பல்வேறு பண கஷ்டங்களினாலும் பல்வேறு மன வேதனைகளினாலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற, உள்ளம் உடைந்து போய் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும் நீர் ஆறுதல் அளிப்பீராக. எவ்வாறு சாமுவேல் புத்தகத்தில் நீர் ஏலியின் வழியாக அந்த அண்ணாவுக்கு மன நிறைவோடு செல், நீ மன நிறைவோடு இருப்பாய் என்று சொல்லி அவருக்கு ஆசி வழங்கி அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீரோ, அதே போல ஆண்டவரே, இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற கவலைகள், கண்ணீர், துன்ப துயரங்களை நீக்கி நீ மன நிறைவோடு போமா, நீ மன நிறைவோடு போப்பா, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ நினைத்த நல்ல காரியங்களால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இவ்வேளையிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய இரக்க பெருக்கத்தினால் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வேண்டல்களுக்கும் கனிவோடு நீர் செவிசாய்த்து கொள்வீராக. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை, பெரியவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை நீர் கொடுத்துள்வீராக, நீடிய ஆயுளை கொடுத்துள்வீராக. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்லதொரு எதிர்கால வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக, நல்ல வேலையை பெற்றுக் கொள்ளும்படியாக, பொருளாதாரத்தில் சிறந்தோங்கும்படியாக, நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து மரியாதைக்குரிய பிள்ளைகளாக, பெற்றோருக்கு மதிப்பளிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் ஆக்குவீராக. ஆண்டவரே, இவ்வேளையிலே உடல் நோய்களினால், மன அழுத்தங்களினால் வேண்டிக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை தொட்டும் ஆண்டவரே, தொட்டு அவருடைய கண்ணீரை நீர் துடைத்தருள்வீராக. அந்த கண்ணீரை துடைத்து ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்ளும்படியாக உம்மிடம் இறைஞ்சி மன்றாடி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமென். Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அன்பிற்குரியவர்களே, உட்காருவோம். இன்னும் ஒரு செய்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என்ன, கல்லறைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க? அழுது கொண்டிருக்கிறாங்க. அழுது கொண்டே குனிந்து பார்க்கறாங்க. குனிந்து பார்த்த பிற்பாடு அந்த கேள்வி, ஏனம்மா அழுகிறாய்? காவல் தூதர்கள் கேட்கிறாங்க, ஏனம்மா அழுகிறாய்? அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கேட்கிறார், ஏனம்மா அழுகிறாய் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி நம்ம தொடக்க நூல்ல படிச்சோம். இப்ப தொடக்க நூல்லையும் சாமுவேல் புத்தகத்திலையும் படிச்சோம், அழுது கொண்டிருந்தவர்களை கடவுள் எவ்வாறு ஆற்றுப்படுத்தினார் என்று. இப்ப மறுபடி இந்த நம்முடைய நற்செய்தி வாசகம், யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்துல அந்த வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை மீண்டுமாக நம்ம நினைவுக்கு கொண்டு வருவோம். இப்போ விடியற்காலை நேரம் இல்லையா? அந்த விடியற்காலை நேரத்துல தான் கல்லறைக்கு போகிறார் மகதலா மரியா. கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது. இப்ப அழுகின்ற பொழுது நான் சொன்னேன், என்ன பண்ணும் அந்த கண்ணீர்? என்ன பண்ணும்? நம்முடைய கண்களை என்ன பண்ணும்? கொஞ்சம் மங்களாக காண செய்யும், தெளிவாக எதையும் காண செய்யாது. அன்பிற்குரியவர்களே, இந்த காண முடியாமல் அவர் இருக்கிறார். அந்த அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே கல்லறையில என்ன இல்ல? கல்லறையில என்ன இல்ல? இயேசு கிறிஸ்துவனுடைய உடல் அங்கே இல்லை. அப்போ இவங்களுக்கு இன்னும் என்னாச்சு? பயமா போச்சு. இன்னும் வந்துட்டு என்ன அழுக வருது, ஐயோ அங்க உடலையும் காணலையே அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கின்ற பொழுது யாரு வர்றா? இயேசு கிறிஸ்து அங்க வர்றாரு. அவரை எப்படி பாக்குறாங்க? இந்த கண்ணு மங்களா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை எப்படி பாக்குறாங்க? அவங்க ஒரு தோட்டக்காரராக அவர் பார்க்கிறார். கண்ணு மங்கி போயிருக்குது, விடியற்கால வேற. அந்த நேரத்துல அழுது கண்ணுல இருக்க அந்த கண்ணீரை பார்க்கும்போது அவர் எப்படி தெரிகிறார்? இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரராக தெரிகிறார்.
இப்போ அந்த மகதலா மரியாம்மா கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? ஐயா, நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தால், இந்த எடுத்துக்கொண்டு அப்படின்னா நம்ம உயர்திணைக்கு சொல்லுவோமா அக்ரிணைக்கு சொல்லுவோமா? உயர்திணைக்கு சொல்லுவோமா அக்ரிணைக்கு சொல்லுவோமா? எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றது. அதை எடுத்துட்டு போ, இதை வச்சுட்டு போ, அதை எடுக்காத, அதை இங்க வை, இந்த பேக்கை அங்க தூக்கி போடு, தூக்கி போடு, இப்படிங்கிறது போடு அப்படிங்கிறதெல்லாம் எதை பத்தி சொல்லுவோம்? உயர்திணைக்கு சொல்லுவோமா அக்ரிணைக்கு சொல்லுவோமா? அக்ரிணைக்கு உயிர் இருக்குதா இல்லையா? அவ்வளவா உயிர் கிடையாது. அந்த பொருட்களுக்கு உயிர் கிடையாது. அப்போ அக்ரிணைகள் செத்து போனவைகளை நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்து போடு, இங்க வை, அங்க வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவோம். நம்மளும் செத்த பிற்பாடு என்ன சொல்லுவாங்க? அந்த பாடியை எப்ப எடுக்க போறீங்க, அவரை எப்ப எடுக்க போறீங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஜெயசிராஜ் செத்து போயிட்டாரு, அவரை எப்ப எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. எப்ப அதை தூக்க போறீங்க, எப்ப அதை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ மகதலா மரியாவும் இதே கேள்வியை தான் கேட்கிறாங்க. நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் எனக்கு சொல்லும், நான் திரும்ப எடுத்துக்கொண்டு போவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரற்ற, இறந்து போன, மூச்சு சுவாசிக்காத, கைகளால் எந்த வேலையும் செய்யாத, கால் கொண்டு நடக்க முடியாத, இருதயம் துடிக்காத, இரத்த ஓட்டம் இல்லாத இந்த இறந்து போன இயேசுவினுடைய உடலை தேடிதான் யாரு வந்திருக்கா? யாரு வந்திருக்கா? மகதலா மரியா வந்திருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நம்மளும் சில வேளைகள்ல மகதலா மரியாவை போல இறந்து போன ஆண்டவரை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இறந்து போன ஆண்டவரை தான் நம்முடைய வாழ்க்கையில நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர். அவங்க கண்ணீரோடு தேடியதை போல, எடுத்துக்கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தேடியதை போல நாமளும் உயிரோட்டம் இல்லாம, உயிரோட்டம் உள்ள நம்பிக்கை இல்லாம, உயிர்த்தெழுதலின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக சில நேரங்களை இறந்து போன ஆண்டவராத்தான் நாம தேடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் சில நேரங்களில் கேட்கிறோம் வந்து கடவுள்கிட்ட, உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா, பல்லு இருக்குதா? ஏன் ஆண்டவரை இவ்வளவு காலமா எனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர், கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர், மாற்றவே மாட்டேங்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் இறந்து போன ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? அப்படியா? அப்படி இல்லையா? உங்க ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரா இறந்த ஆண்டவரா? உங்க ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரா இறந்து போன ஆண்டவரா? உயிர்த்த ஆண்டவரா இறந்து போன ஆண்டவரா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரிய நம்முடைய ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவர், உயிர் வாழ்கின்ற ஆண்டவர். அவருக்கு கண்ணு இருக்கு, காது இருக்குது, வாய் இருக்குது, கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது. எல்லாவற்றையும் கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் இன்னைக்கும் செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறார். இந்த நற்கருணையின் வடிவாக எழுந்து நின்று உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. நம்முடைய அழுகை துடைத்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. கண்ணீர் கவலைகளை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறாரு. எப்படி அந்த மகதலா மரியாவினுடைய கண்ணீரை துடைத்து அவருக்கு மகிழ்ச்சியை ஊட்டி நற்செய்தியை சென்று சொல்லு, நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மகதலா மரியாவுக்கு உயிர் தெழுதலின் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதே போல ஒவ்வொரு திருப்பலியிலும் சரி, ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையின் போதும் சரி, கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேமா, உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேமா, உன்னுடைய அழுகை எனக்கு தெரியுமா, உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியுமா, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேமா அப்படின்னு சொல்லி கடவுள் துடைத்துக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, உங்க கடவுள் உயிர்த்த கடவுளா இறந்த கடவுளா? உயிர்த்த இயேசுவா அல்லது இறந்து போன இயேசுவா? உயிர்த்த இயேசு அப்படின்னா என் வாழ்க்கையில நான் மாற்றங்கள் ஏற்படுத்தணும். உயிர்த்த இயேசு தான் என் ஆண்டவர், உயிர்த்த இயேசு தான் என்னுடைய கடவுள் அப்படின்னா என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் மாற்றிக்கொள்ளாம அது ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரா இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டோம்னா, உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கிறாரு, சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுத்தவர் அந்த சீடர்களுக்கு காட்சி கொடுத்து என்ன பண்றாரு? பயந்து போய் ஓடி ஒளிந்து போய் அச்சத்தோடு இருந்தவர்களை ஊக்கத்தை மூட்டி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து, போங்க போய் படைப்பிற்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நற்செய்தியை அறிவுங்கள், என் சாட்சிகளாய் நீங்கள் இருப்பீர்கள், நான் உங்கள் வழியாய் செயலாற்றுவேன், உங்களுக்கு வல்லமையை கொடுப்பேன். நீங்க எதெல்லாம் இந்த உலகத்துல என்ன பண்றீங்க கட்டுகிறீர்களோ அது எல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்படும். எதெல்லாம் நீங்கள் தடை செய்கிறீர்களோ அது எல்லாம் உலகத்திலையும் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதருக்கு மட்டும் அறியாத கொடுக்கலங்க. திருமுழுக்கு வாங்கின கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்குமே கடவுள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய கடவுளும் என்னுடைய கடவுளும் என்ன கடவுள்? உயிர் தெழுந்த கடவுள், உயிர் வாழ்கின்ற கடவுள். பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து அப்படியே எழுந்து நின்று இந்த பாட்டை மட்டும் ஒரு டைம் பாடலாம் நம்ம எல்லாரும். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் அப்படின்ற பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. கொஞ்சம் எழுந்து நின்று கைத்தட்டி, கொஞ்சம் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, முடிந்தவங்க முடியாதவங்க எல்லாருமே எழுந்து நின்று, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் அப்படி சொல்லி எம்மாவுசுக்கு போற இந்த சீடர்களை என்ன பண்றாரு கடவுள் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, கூடவே போறாரு. சீடர்களோடு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்படி ஒவ்வொரு முறையும் கடவுள் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு விலகுவது கிடையாது, எல்லா நேரத்திலையும் கடவுள் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த பாடலை இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் என்று கைத்தட்டி துதித்து மகிழ்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அன்பிற்குரியவர்களே, இயேசு இன்னைக்கு உங்க கூட வராரு. இந்த ஆராதனை முடிஞ்சு, இந்த திருப்பலி முடிஞ்சு நீங்க போகின்ற பொழுது மனதில் நிறுத்தி கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து உங்களோட தான் கூட இருக்கிறாரு, உங்க கூட தான் வர்றாரு. உங்களோடு வீட்டிற்கு வந்து உங்களோடு உணவருந்தி உங்களோடு தங்கி உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் பணியிடங்களுக்கு போனீர்கள் என்றால் உங்கள் பணியிடங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவர்களுக்காக நீங்கள் இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அவர்களையும் கடவுள் தொட்டு ஆசீர்வதித்து அந்த நோய் நொடிகளிலிருந்து முழுமையான சுகத்தை கொடுக்கிறாரு. அதே போல வீட்டில் வேறு விதமான சங்கடங்கள் நிகழ்கிறது, புரியாத அமானுஷ்ய விஷயங்கள் ஒரு சிலது என் வீட்டில் நடக்குது, ஏதோ கட்டுக்கள் இருக்கிறது, ஏதோ விதமான ஒரு பேய் தீண்டலை நான் உணர்றேன், என் வீட்டுக்குள்ளாக ஒரு விதமான சாத்தானுடைய ஆதிக்கத்தை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து இவ்வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அன்பிற்குரியவர்களே, அந்த சாத்தானுடைய கட்டுக்களிலிருந்து அந்த சாத்தானுடைய வேலைகளிலிருந்து இவ்வேளையில் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட வந்து அந்த சாத்தானுடைய அது வேலைகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை அளித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார் என்று சொல்லி பாடுவோம். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய கடவுளும் என்னுடைய கடவுளும் இறந்து போன கடவுள் கிடையாது, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட கடவுள் கிடையாது. கல்லறை வெறுமையா இருக்கிறது, நீங்கள் தேடியவர் உயிர் தெழுந்தார் என்று வானதூதர்களால் சொல்லப்பட்ட அந்த கடவுள் தான் உங்க கடவுள். கண் காது கை மூக்கு இதெல்லாம் இல்லாத கடவுள் கிடையாது. அவரு எல்லாவற்றையும் செவிமடுத்து கேட்டுக்கொண்டு நம்முடைய கஷ்டங்கள் துன்ப துயரங்களிலிருந்து முழுமையான விடுதலையை அளிக்கின்ற கடவுள், உயிர் வாழ்கின்ற கடவுளாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடவுள் நீக்கிடுவாரு, கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார் என்று சொல்லி பாடுவோம். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார். தொடர்ந்து பாடுங்க. எல்லாவித அற்புதம் செய்வார். யாரெல்லாம் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ நல்ல வாயை திறந்து பாடலாம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வல்லமையிலும் நல்ல இறைவா,
நீர் உயிர் தெழுந்தீர், எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர். இந்த உலகிலே நீர் வாழ்ந்தபோது பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவராக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை விட பேராற்றல் வேறு எதுவுமே கிடையாது. இவ்வேளையிலே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களுக்கும் நீர்தாமே கனிவோடு செவி சாய்த்தருள்வீராக. ஆண்டவரே, அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் செய்தருள்வீராக. நம்பிக்கையோடு கேட்கின்ற எவருக்கும் நீர் இல்லை என்று சொல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே நீ நம்பிக்கையின் பொருட்டு நலன்களை அளித்தீரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் மாற்றினீரே. உயிர்த்த உம்மீது நம்பிக்கை கொண்டு இவ்வேளையில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய அந்த வேண்டல்களுக்கும் கனிவோடு செவிசாய்த்து நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை துடைத்தருள்வீராக. எங்கள் கண்களை தொட்டு நாங்கள் நல்ல முறையில் பார்ப்பதற்கு எங்களுக்கு பார்வை சக்தியை நீர் அளித்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய அந்த இதயத்தை தொட்டு அந்த இதயம் நல்லபடியாக துடிப்பதற்கு எந்த ஒரு இதய அடைப்பும் இல்லாதபடிக்கு நல்லதொரு சுகத்தை அந்த இதயத்திற்கு நீர் கொடுத்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களுடைய நரம்புகளை நீர் தொட்டருளும். அந்த நரம்புகள் அனைத்தும் ஆண்டவரே அந்த இதயத்திற்கு தேவையான ரத்தத்தை எடுத்துச் செல்கின்ற பொழுது அவை சீராக இயங்குவதற்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுத்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய வயிற்றை தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய வயிற்று நோய் ஏதாவது இருந்தால், கல்லீரல் கணையத்திலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆண்டவரே இவ்வேளையிலே தொட்டு சுகப்படுத்துவீராக. இறைவா, நீர்தாமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய அந்த பெண்ணுக்கு ஒரே வார்த்தையினால, உம்முடைய தொடுதலினால, அவள் சொல்லிக்கொண்ட அந்த வார்த்தையினால, அந்த நம்பிக்கையினால நீர் சுகத்தை கொடுத்தீரே. ஆண்டவரே, 12 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக, பல நாட்களாக, பல வருடங்களாக பல்வேறு தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, பல்வேறு கடன் தொல்லைகள் நீங்குவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, பிள்ளை வரத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் நீர் இவ்வேளையில கனிவோடு செவிசாய்த்து அவர்களை தொட்டு சுகப்படுத்தி அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை நீர் கொடுத்தருள்வீராக. ஆண்டவரே, தொழிலிலே நஷ்டமடைந்து தொழிலிலே தொடர்ந்து முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சகோதரிகளுடைய வேண்டுதல்களுக்கு கனிவோடு நீர் செவிசாய்த்தருள்வீராக. ஆண்டவரே, அவருடைய தொழிலை ஆசீர்வதியும். தொழிலுக்கு தகுந்த நல்லதொரு ஞானத்தையும் அறிவாற்றலையும் விவேகத்தையும் அவர்களுக்கு கொடுத்துள்ளோம். அந்த தொழிலுக்கு எதிரான தடைகள் எல்லாம் நீக்கி அந்த தொழிலை வெற்றி காணும்படியாக நீர் செய்துள்ளோம். ஆண்டவரே, இவ்வேளையில பல நோய் நோக்காடோடு, தலையிலே நோக்காடோடு, தலைவலி, தீராத தலைவலி, தீராத முதுகுவலி, தீராத நெஞ்சுவலி, தீராத கழுத்து வலி, தீராத கண்வலி, தீராத ஆண்டவரை உடல் வலிகளினால் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களினாலே தொட்டு எவ்வாறு நீர் நலத்தை கொடுத்தீரோ, சுகத்தை கொடுத்தீரோ, அதே போல ஆண்டவரை இவ்வேளையில் தொட்டு சுகப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மாண்புயரு வருளருள் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. உலகளால் மனிதனை அறிய இயலா முறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தி யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.